இந்த வீடியோல செலக்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதுன்னு நம்ம .NET ட்ரெய்னர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். SQL இன்னைக்கு நம்ம DQL language பார்க்க போகிறோம். DQL stands for Data Query Language. It is used to querying and retrieving data from a database. DQL எதுக்கு யூஸ் ஆகுது? It is used to retrieve data. டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம DQL யூஸ் பண்ண போகிறோம். DQL allows user to perform operations like querying for specific records, filtering results, sorting data, and aggregating informations. It is crucial for interacting with and analyzing data in a relationship database systems. So, DQL நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்? Select. So, select. Before that, நம்ம ஒரு 2 டேபிள் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். என்னென்ன டேபிள் பார்க்கலாம். டேபிள் நேம் வந்து கோர்சஸ். கிரியேட் டேபிள் கோர்சஸ் சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன். ஓப்பன் parenthesisல லிஸ்ட் ஆஃப் 2 காலம்ஸ் கொடுத்துருக்கேன். கோர்ஸ் ஐடி டேட்டா டைப் வந்து என்று சொல்லியிருக்கேன். ப்ரைமரி கீயாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த காலமை. அண்ட் கோர்ஸ் நேம் வேர்கேர் ஆஃப் 50 நாட் நல். அண்ட் அனதர் டேபிள் பாருங்கள். க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன? ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், கோர்ஸ் ஐடி. ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி டேட்டா டைப் இன்ட் அண்ட் ப்ரைமரி கீயை கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் நேம் வேர்கர் ஆஃப் 50 நாட் நல். ஸ்டூடெண்ட் ஏஜ் இன்ட் நாட் நல் சொல்லியிருக்கேன். கோர்ஸ் ஐடியுமே இன்ட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் கோர்ஸ் ஐடியை ஃபாரின் கீ ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஃபாரின் கீ ரெஃபர் கோர்ஸ் ஐடி ரெஃபரன்சஸ் கோர்சஸ்ன்ற டேபிளில் இருக்க ப்ரைமரி கீ காலம் நேம் வந்து கோர்ஸ் ஐடி. அதை இங்கே நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 டேபிளையும் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிடலாம். create table courses list of 2 columns add பண்ணியிருக்கேன். ஓகே. create table courses list of 2 columns add பண்ணியிருக்கேன். course id and course name சொல்லிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். command completed successfully. and then ஸ்டூடெண்ட் டேபிளுமே க்ரியேட் பண்ணிடலாம். க்ரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் பாருங்கள். ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், கோர்ஸ் ஐடி. கோர்ஸ் ஐடியை ஃபாரின் கீ ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கோர்சஸ் என்ற டேபிளோட எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் சம் டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். கோர்சஸில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 4 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். 1 மேத்தமெட்டிக்ஸ், 2 வந்து ஃபிசிக்ஸ், 3 கோர்ஸ் ஐடி 3 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 4 வந்து பயாலஜி. அதே போல் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், கோர்ஸ் ஐடி, வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஸோ கோர்ஸஸ் சம் ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லேயுமே சம் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ select is classified into 2 types. They are simple select and complex select. சிம்பிள் செலக்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் செலக்ட்னா என்ன? சிம்பிள் செலக்ட் எப்போ யூஸ் பண்ண போகிறோம், காம்ப்ளெக்ஸ் செலக்ட் எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? சிம்பிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் retrieves டேட்டா ஃப்ரம் a சிங்கிள் டேபிள். அதாவது நம்ம ஒரு சிங்கிள் டேபிளை யூஸ் பண்ணி அந்த டேபிளில் இருந்து மட்டும் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிம்பிள் செலக்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. when you need to get specific columns from a single table without involving any other tables, we use simple select. அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். சின்டாக்ஸ் select star from table name. சின்டாக்ஸ் என்ன? select star from table name. இங்கே நோட் பாருங்கள். this syntax will retrieve all rows and all columns from a table. select star from table name என்ற சின்டாக்ஸ் என்ன பண்ணோன்னா உங்கள் டேபிளில் இருக்க எல்லா காலம்ஸ் அண்ட் எல்லா ரோஸ் லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, ஆல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் என்னென்ன காலம்ஸ் இருக்கோ எல்லா காலம்ஸுமே ரிட்ரீவ் பண்ணி நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். செக் பண்ணலாமா? select star from students. ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார் யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ என்னென்ன காலம்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், கோர்ஸ் ஐடி, லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் நம்ம இன்சர்ட் பண்ண எல்லா டேட்டாஸுமே இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ we use select star from table name for retrieve all rows and all columns from a table. And then another way இருக்கு, select list of columns from table name where condition. ஸோ இங்கே செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸும் கொடுக்கலாம், இல்லை ஸ்டார்னு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டேபிளில் இருக்க எல்லா காலமுமே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகி உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற டேட்டா காட்டும். லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன காலம் அங்கே கொடுக்குறீங்களோ கமா செப்பரேட்டட், நீங்கள் என்ன காலம் அங்கே கொடுக்குறீங்களோ அந்த காலம் மட்டும் டிஸ்பிளே ஆகி அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். சின்டாக்ஸ் என்ன? செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன். செலக்ட் ஸ்டார் கொடுத்துருக்கேன். லிஸ்ட் ஆஃப் காலம்ஸும் கொடுக்கலாம், ஸ்டாரும் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 5. ஸ்டூடெண்ட் ஐடி 5 யாருக்கு இருக்குது? கலா. ஸோ அவங்க டேட்டா மட்டும் நமக்கு இப்போ டிஸ்பிளே ஆக போகுது. செக் பண்ணலாமா? ஸ்டூடெண்ட் ஐடி 5, ஸ்டூடெண்ட் நேம் கலா, அவங்களோட ஏஜ் அண்ட் அவங்க கோர்ஸ் ஐடி டிஸ்பிளே ஆகிருக்கு. இங்கே நான் ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு எல்லா காலம்ஸுமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. அது எனக்கு நான் ஒருவேளை ஸ்டார் யூஸ் பண்ணாமல் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் நான் இங்கே கொடுத்துருந்தேன்னா அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் ஸ்டூடெண்ட் நேம். இப்போ எனக்கு 2 லிஸ்ட் ஆஃப் காலம்ஸில் 2 மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள் என்னோட டேட்டா எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு. ஸ்டூடெண்ட் ஐடி அண்ட் ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் காட்டுது. ஸ்டூடெண்ட்டோட ஏஜும் கோர்ஸ் ஐடியும் நமக்கு டிஸ்பிளே ஆகலை. ஸோ சிம்பிள் செலக்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். அது என்ன பண்ணும்? லிஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஆல் ரோஸ் அண்ட் ஆல் காலம்ஸ் நமக்கு ரெட்ரீவ் பண்ணி காட்டும். அனதர் ஒன் நம்ம கண்டிஷன் பாஸ் பண்ணும், நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு டேட்டாஸை ரெட்ரீவ் பண்ணி காட்டும். ஓகே, தென் காம்ப்ளெக்ஸ் செலக்ட்ஸ். காம்ப்ளெக்ஸ் செலக்ட் வந்து 2 டைப்ஸ், சப்கொரி அண்ட் ஜாயின். ஸோ சப்கொரி எப்போ யூஸ் பண்ண போகிறோம், ஜாயின் எப்போ யூஸ் பண்ண போகிறோம்? when comparing more than one table. அதாவது நம்மளோட சிம்பிள் செலக்ட் என்ன சொன்னால், ஒரு டேபிள் யூஸ் பண்ணி அந்த டேபிளில் இருந்து மட்டும் நான் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா சிம்பிள் போகும்னு சொல்லியிருந்தேன். காம்ப்ளெக்ஸ் செலக்ட் என்னென்னா மோர் தென் ஒன் டேபிள் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா வி கோ ஃபார் காம்ப்ளெக்ஸ் செலக்ட். மோர் தென் ஒன் மோர் தென் ஒன்னா 2 3 4 5 வாட் எவர் எக்ஸெட்ரா. மோர் தென் ஒன் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா காம்ப்ளெக்ஸ் செலக்ட் போயிடுவேன். அதில் 2 டைப்ஸ் இருக்குது, சப்கொரி அண்ட் ஜாயின். சப்கொரி எப்போ யூஸ் பண்ண போகிறேன், ஜாயின் எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 டேபிள் வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள்லேருந்து 2 டேபிளையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஃபைனல் அவுட்புட் ஒரே டேபிளிலேருந்து கிடைக்க போகுது. கோர்சஸ்ன்ற டேபிளையும் ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற டேபிளையும் நான் கம்பேர் பண்ணிவிட்டு எனக்கு ஃபைனல் அவுட்புட் ஸ்டூடெண்ட் டேபிளில் மட்டும் எனக்கு வரப்போகுது. ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க காலம்ஸில் மட்டும் நான் என்ன ஃபைனல் அவுட்புட் எடுக்க போகிறேன் அப்படின்னா சப்கொரி போயிடுவேன். ஓகே, அண்ட் மோர் தென் ஒன் டேபிள் கம்பேர் பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் மெனி டேபிள்லேருந்து வருது. அதாவது இப்போ 2 டேபிள் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கோர்சஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு 2 டேபிள் கம்பேர் பண்ணி 2 டேபிள்லேருந்துமே எனக்கு அவுட்புட் வரப்போகுது அப்படின்னா வி கோ ஃபார் ஜாயின். ஸோ ஃபைனல் அவுட்புட் கம்ஸ் ஃப்ரம் ஒன் டேபிள் மீன்ஸ் வி யூஸ் சப்கொரி. ஃபைனல் அவுட்புட் கம்ஸ் ஃப்ரம் மெனி டேபிள் மீன்ஸ் வி யூஸ் ஜாயின். ஓகே, டிஃப்ரென்ஸ் புரியுதா? எப்போ எதை யூஸ் பண்ண போகிறோன்னு? ரெண்டுமே மோர் தென் ஒன் டேபிள் நான் யூஸ் பண்ணுறேன், கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா சப்கொரி அண்ட் ஜாயின் போவேன். அப்போ மோர் தென் ஒன் டேபிளை நான் கம்பேர் பண்ணும்போது ஃபைனல் அவுட்புட் ஒரு டேபிளிலேருந்து வந்தால் சப்கொரி, மெனி டேபிளில் இருந்தால் ஜாயின். ஸோ சப்கொரி டைப்ஸ் ஆஃப் சப்கொரிஸ் இருக்குது. என்னென்ன? சிங்கிள் ரோ சப்கொரிஸ், அது என்ன பண்ணும், ரிட்டர்ன் எ சிங்கிள் ரோ. மல்டி ரோ சப்கொரிஸ் ரிட்டர்ன்ஸ் எ மல்டிபிள் ரோஸ். கோரிலேட்டட் சப்கொரிஸ் refer to columns in a outer query. Nested subquery என்ன பண்ணும்? A nested subquery is a subquery within another subquery. It can be useful for performing complex filtering or aggregation. Okay, ஒன்று சிங்கிள் ரோ சப்கொரின்றது ஒரு சிங்கிள் ரோவை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மல்டி ரோன்றது மல்டிபிள் ரோஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. அது மாதிரி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சின்டெக்ஸ் பாருங்கள். சப்கொரியோட சின்டெக்ஸ் outer query, inner query encloses with parenthesis. ஓகே, ஸோ அவுட்டர் queryல என்ன எழுத போகிறோம், இன்னர் queryல என்ன எழுத போகிறோம் பார்க்கலாமா? சின்டெக்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? அவுட்டர் query
இன்னர் கொரி என்க்ளோசஸ் பேராந்தசிஸ் சொல்லியிருந்தேன். ஸோ பேராந்தசிஸ்க்குள்ளே இருக்க இது இன்னர் கொரி அண்ட் இது என்னோட அவுட்டர் கொரி. சின்டாக்ஸ் பாருங்கள், செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் ஒரு காலம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம் அகெயின் ஒரு காலம் நேம் கொடுத்துட்டு ஃப்ரம் டேபிள் 2 இது டேபிள் 1 இது டேபிள் 2 வேர் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் பாருங்கள் உங்களுக்கு புரியும். 2 டேபிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, கோர்ஸ் டேபிளும் இன்னொன்று ஸ்டூடெண்ட் டேபிளும் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்போவுமே இன்னர் கொரி பார்த்துட்டு அப்புறம் அவுட்டர் கொரி போனால் நமக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட் இன்னர் கொரி பார்க்கலாமா? செலக்ட் கோர்ஸ் ஐடி. கோர்ஸ் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோ. இங்கேருந்து ஃப்ரம் கோர்ஸஸ்லேருந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் சொல்கிறோம்ல, அதே தான். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் டேபிள் நேம் என்ன கோர்ஸஸ். வேர் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? வேர் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லியிருக்கேன். செலக்ட் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸ் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சின்டாக்ஸ் தான் ஃபாலோ பண்ணி இங்கே நம்ம எழுதியிருக்கோம். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் கோர்ஸஸ் வேர் கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் இங்கே நாங்கள் சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிக் வேல்யூவாக நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ன்ற கோர்ஸ் நேமில் இருக்க ஐடி என்னன்னு பார்த்து அந்த ஐடி வந்து இப்போ கோர்ஸ் ஐடி ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் தென் மேலே என்ன இருக்குன்னு பாருங்கள், செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸுன்ற டேபிளில் இருந்து ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வேர் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? கோர்ஸ் ஐடி ஈக்குவல் டு. ஸோ இங்கே கோர்ஸ் நேம் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லைங்க, சொல்லி நான் ஒரு கோர்ஸ் ஐடி வச்சுருப்பேன்ல. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் கோர்ஸ் ஐடி கூட மேட்ச் ஆகி யாரோட கோர்ஸ் ஐடி வந்து ஸ்டூடெண்ட் நேம் அந்த ஐடி வந்து நேமும் ஸ்டூடெண்ட் ஏஜும் யாருக்கு இருக்கோ அது நமக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. ஒர்க் பண்ணி பார்க்கலாமா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். பிஃபோர் தட் நம்ம 2 டேபிளையும் டிஸ்பிளே பண்ணிடலாம். Select star from courses. இதுதான் என்னோட டேபிள்ஸ் அண்ட் அதில் இருக்க ரெக்கார்ட்ஸ். ஓகே, நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஃபுல்லாக டிஸ்பிளே. ஃபஸ்ட்டு இன்னர் கொரியை நம்ம பார்த்துட்டு அப்புறம் அவுட்டர் கொரி பண்ணோம்னு நமக்கு புரியும். நம்ம எழுதும் போதுமே ஃபஸ்ட்டு இன்னர் கொரி எழுதிட்டு அண்ட் தென் அவுட்டர் கொரி எழுதினா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது எப்படி நான் எழுதியிருக்கேன்னு பாருங்கள். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் கோர்ஸஸ் where course name equal to mathematics னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இதுதான் என்னோட கொரி, ஃபஸ்ட் கொரி. இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 1. ஸோ மேத்தமெட்டிக்ஸ் என்ன ஹோல்ட் பண்ணியிருக்கு? 1ன்ற ஐடியை ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இது அப்படியே நம்ம இருக்கட்டும். இப்போது மேலே இருக்க சின்டாக்ஸை யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் கமா ஸ்டூடெண்ட் ஏஜ். From students. Where course ID equal to, இப்போ ஆல்ரெடி நான் எழுதியிருந்தேன்ல இந்த கொரியில் என்ன என்னோட அவுட்புட் இருக்குது? 1 இல்லையா. இந்த கொரியில் என்னோட அவுட்புட் என்ன இருக்குது? 1. ஸோ நான் இப்போது இங்கே 1 அப்படி இது யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஷாலினி
அண்ட் அவங்க ஏஜ், ஜனாவோட ஏஜ், கலாவோட ஏஜ், நரியோட ஏஜ். ஸோ இவங்களோட ஏஜ் எல்லாமே இங்கே இருக்குது இல்லைங்களா? இது போல் தனித்தனியாக எழுதின கொரியை தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்பைன் பண்ணியிருக்கோம். அப்படியே நான் ஒரு parenthesis இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இந்த கொரி மேலே வந்து அண்ட் தென் க்ளோஸ் parenthesis யூஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்னோடய ஃபைனல் அவுட்புட் சேமாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த கொரி என்ன வச்சுருக்கு, எக்ஸிக்யூட் பண்ணி 1ன்ற அவுட்புட்டை வச்சுருக்கு. அண்ட் தென் இப்போது அந்த 1 பாஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜை நம்ம ரெட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட் கோர்ஸ் எனக்கு இது என்ன கொஷின் அப்படின்னா, கோர்ஸ் நேம் வந்து மேத்தமெட்டிக்ஸ். யாரெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், மேத்தமெட்டிக்ஸுன்ற கோர்ஸ் நேம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ், அவங்க ஏஜை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. ஸோ கோர்ஸ் ஐடி நமக்கு தரமாட்டாங்க. யூஸ் கேஸ் நமக்கு கோர்ஸ் ஐடி தெரிஞ்சால் நான் அப்படியே போட்டு எடுத்துருவேன். பட் எனக்கு இந்த யூஸ் கேஸில் கோர்ஸ் ஐடி தெரியாது. உங்களுக்கு கொடுக்குற கொஷின் என்ன, கோர்ஸ் நேம் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஸ்டூடெண்ட் ஏஜ், ரெண்டுமே எனக்கு டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 டேபிளையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு யார் வந்து காமனாக இருக்கா, கோர்ஸ் ஐடி தான் காமனாக இருக்காங்க இல்லைங்களா? ஸோ கோர்ஸ் ஐடி காமனாக இருக்க பட்சத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஐடி செலக்ட் பண்ணி எடுத்துக்க பார்க்குறேன். கோர்ஸ் ஐடி காமனாக இருக்கிறதுனால அது இருந்தால் தான் என்னால் இந்த டேபிளுக்கு அந்த ஐடியை கொடுத்து நான் டேட்டாவை எடுக்க முடியும். ஃபார் தட் நான் ஃபஸ்ட்டு கோர்ஸ் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக இங்கே கண்டிஷனில் எழுதிட்டேன். கோர்ஸ் ஐடி செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே எழுதியிருக்கேன் லிஸ்ட் ஆஃப் காலம்ஸில். அண்ட் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ்ன்ற அவுட்புட் கொஷின் தெரியும். இதுதான் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, மேத்தமெட்டிக்ஸ் குரூப்பில் இருக்கவங்க எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் நான் கண்டிஷனில் இதை எழுதிட்டு ஃபஸ்ட்டு நான் இதை எடுத்துகிட்டு அண்ட் தென் அந்த டேட்டாவை இங்கே பாஸ் பண்ணி, ஐடியை பாஸ் பண்ணி நான் ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ் ரெட்ரீவ் பண்ணிட்டேன். புரிஞ்சுதா டீட்டெயிலாக? இவ்வளோ தான், நம்ம 2 கொரியை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது அவுட்டர் கொரி, கீழே இருக்கிறது இன்னர் கொரி. எப்போவுமே இன்னர் கொரி ஃபஸ்ட்டு எழுதிட்டு அண்ட் தென் அவுட்டர் கொரி போங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போது சிங்கிள் ரோ சப் கொரி என்ன அப்படின்னா பார்க்கலாம். அண்ட் அதோட எக்ஸாம்பிள் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். Single row subquery is a type of subquery that return exactly one row with one or more columns. Okay, ஒரே row தான் ரிட்டர்ன் பண்ணோம் with one or more columns. Find the names of student. Question என்ன? Find the names of students who are older than the youngest student. ஸோ youngest student விட யார் ஓல்டராக இருக்காங்க, அவங்க நேம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் கொஷின் என்ன, find the names of students who are older than the youngest students. ஸோ கொஷினே தெரியுது, ஏஜ் வச்சு தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்மளோட கொஷின் வந்து ஏஜ் ரிலேட்டடாக இருக்குது. ஏஜை வச்சு யார் வந்து ஓல்டர் தென் யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்லியிருந்தேன், இன்னர் கொரி யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அவுட்டர் கொரின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இன்னரை பார்த்துட்டு அப்புறம் அவுட்டர் போகலாம். செலக்ட் ஸ்டூடெண்ட் ஏஜ். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், மின் யூஸ் பண்ணியிருக்கேன். மின் என்னது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ மின் யூஸ் பண்ணால் ஸ்டூடெண்ட் ஏஜோட மினிமம் ஸ்டூடெண்ட் ஏஜ் என்னவோ அது நமக்கு இங்கே கிடைக்கும். ஃப்ரம் என்ன டேபிள்லேருந்து, ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்லேருந்து இல்லைங்களா? இப்போது இந்த போர்ஷன் எனக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் ஏஜ் மினிமமோ அது என்னவோ அது இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் இங்கே வாங்க, செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் ஏஜ் கிரேட்டர் தென் மின் ஏஜ். ஸோ மின் ஏஜை விட யாரெல்லாம் கிரேட்டராக இருக்கோ அவங்களோடது நமக்கு காட்டும் இல்லையா? ரொம்ப மினிமம் ஏஜை விட யார் கிரேட்டராக இருக்கோ அவங்க ஏஜை நமக்கு காட்ட போகுது. Find the names of students who are older than the youngest student. ஃபஸ்ட்டு இந்த கொரி என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நோ காலம் நேம், ஸ்டூடெண்ட் ஏஜ் மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கிறதுனால மினிமம் ஏஜ் என்ன வந்திருக்கு, 19 வந்திருக்கு. இங்கே நோ காலம் நேம் பிகாஸ் நான் இங்கே எந்த காலம் நேமும் கொடுக்கல. மினிமமாக யாரோடது இருக்கோ அவங்க டேட்டாவை மட்டும் நமக்கு இங்கே காட்டியிருக்கு. அப்போது எனக்கு இங்கே என்ன ஹோல்டாக இருக்குது, 19 சொல்லிவிட்டு நம்ம என்னென்ன ஏஜஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்லன்னு பார்க்கலாமா, செக் பண்ணிவிட்டு நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் students.
பாருங்கள், அப்போது மினிமம் ஏஜ் 19 தான் இருக்குது. அதை விட மற்றது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது இல்லைங்களா? ஓகே. ஸோ இந்த போர்ஷன் எனக்கு இப்போ என்ன வச்சுருக்கு, 19 என்ற ஏஜை ஹோல்ட் பண்ணியிருக்கு. எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அனிதாவை தவிர மற்ற எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளேயாக இருக்குது. பிகாஸ் மினிமம் ஏஜ் எனக்கு வேணாம். ஃபைண்ட் தி நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஓல்டர் தென் தி யங்கஸ்ட் ஸ்டூடெண்ட். ஸோ யாரோட ஏஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அவங்கள விட யாரெல்லாம் அதிகமாக இருக்காங்க, ஏஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பாருங்கள், இருக்கிறதுலே 19 தான் கம்மி. அவங்க நேம் என்ன, அனிதா. ஸோ அவங்கள தவிர்த்து மீதி எல்லா நேமும் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஷாலினி, நகுலன், ஜனா, கலா, ராம், நரி அப்படின்ட்டு எல்லா ஏஜுமே நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இங்கே என்ன ஹோல்ட் ஆகிருக்கு, 19. ஸ்டூடெண்ட் ஏஜ் கிரேட்டர் தென் 19 யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாரோட டேட்டாவும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடுச்சு. நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் ஏஜ் நம்ம பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் இங்கே ஸ்டூடெண்ட் ஏஜ் கொடுத்தோம்னா அதுவும் டிஸ்பிளே ஆகும். ஓகே, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? மல்டிபிள் ரோ சப்குரி. மல்டி row subqueries returns more than one value and is used with operators like in, any or all. அதாவது மோர் தென் ஒன் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்ன கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஃபைண்ட் தி நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டு இன் தி சேம் கோர்ஸ் ஆஸ் ஷாலினி. ஸோ ஷாலினின்றவங்க என்ன கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அந்த கோர்சஸில் வேறு எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஷாலினி என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் அந்த கோர்ஸில் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி தானே? செக் பண்ணலாம். Find the names of students enrolled in the same course as Shalini. Names of students enrolled in the same course as Shalini. Same course. Shalini மாதிரி என்ன ஷாலினி என்ரோல் பண்ணியிருக்க சேம் கோர்ஸ் என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஷாலினி என்ன கோர்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த போர்ஷன் செக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக அது அப்படி பண்ணக்கூடாது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னு நான் இன்னர் குறி தனியாக அவுட்டர் குறி தனியாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். பட் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா தான் யூஸ் பண்ண போகிறோம். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஷாலினி. ஸோ ஷாலினி என்ன கோர்ஸ் ஐடி மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். பிகாஸ் அவங்க ஐடி இருந்தால் போதும், அதை வச்சு நான் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. select course ID from students where student name equal to Shalini. So Shalini என்ன course ID வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், 1 course என்னது, மேத்தமெட்டிக்ஸ் தானே? ஐ திங்க் ஸோ. ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். அவுட்புட் நமக்கு கொண்டு வந்துருச்சா? அப்போது இங்கே என்ன இருக்கும், 1ன்றது தானே நம்மளோட அவுட்புட். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி இங்கே டேட்டா எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நான் அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம், இன்னர் கொரி அண்ட் அவுட்டர் கொரி அப்படியே பார்ப்போம். ஸோ இப்போது எனக்கு இந்த டேட்டா 1ன்னு வச்சுருக்கோம். அண்ட் தென் இங்கே பாருங்கள், செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கோர்ஸ் ஐடி என்றது கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஒரே ஒரு டேட்டாவை ரெட்ரீவ் பண்ண போகுதுன்னா நான் ஈக்குவல் யூஸ் பண்ணுறேன். பட் நான் இங்கே கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் ரெட்ரீவ் பண்ண போகிறேன். கோர்ஸ் ஐடி 1 அப்படின்ற எல்லா டேட்டாவும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு யாரோட டேட்டா 1 வந்து யாருக்கெல்லாம் கோர்ஸ் ஐடி இருக்கோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே ரிட்ரீவ் பண்ணி நமக்கு காட்ட போகுது. ஷாலினி, ஜனா, கலா, நரி இவங்க எல்லாருமே கோர்ஸ் ஐடி 1 அப்படின்ற கோர்ஸை தான் எடுத்திருக்காங்க. கோர்ஸ் ஐடி 1 என்ன நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நான் அகெயின் ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள் எப்படி பார்க்கலான்னு. செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஷாலினி. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இந்த கோர்ஸ் ஐடியை தான் நான் கண்டிஷனில் கொடுப்பேன் மெயினாக. ஸோ இங்கே இருக்கிற நான் வாங்கி வச்சுருக்க அவுட்புட்டை இங்கே இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஒன் திங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே இன்னர் கொரியோட அவுட்புட் இருக்குது இல்லையா? இந்த இன்னர் கொரியோட அவுட்புட் தான் அவுட்டர் கொரியோட இன்புட். அவுட்டர் கொரியோட
இன்புட். ஸோ இன்னர் கொரி, இது இன்னர் கொரி, பராந்தசிஸ்குள்ளே இருக்கிறது இன்னர் கொரி, பராந்தசிஸ்க்கு மேலே இருக்கிறது அவுட்டர் கொரின்னு சொல்லியிருந்தேன். இன்னர் கொரிக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கும். அந்த அவுட்புட் என்ன? கோர்ஸ் ஐடியில் இருக்க ஒரு ஐடி இல்லையா? அந்த இது அவுட்புட். இந்த அவுட்புட் தான் இதோட இன்புட்டாக நான் கொடுக்க போகிறேன் இல்லையா? ஸோ இங்கே கொடுக்கறது இங்கே வாங்கி வைக்கணும்ல, அவங்க வாங்கி வச்சா தானே. அதனால தான் இங்கேயும் நம்ம கோர்ஸ் ஐடி யூஸ் பண்ணுறோம் கண்டிஷனில். ஸோ கோர்ஸ் ஐடி இங்கே யூஸ் பண்ணிவிட்டு இன் ஒன். ஸோ செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கோர்ஸ் ஐடி இன் ஒன்னுன்ற மாதிரி இருக்கும். அவங்களோட டேட்டா எல்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சா? யா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்க்கலாம். Correlated subqueries. A correlated subqueries references columns from the outer query. It executes once for each row processed by the outer query. அதாவது இதுக்கு என்ன கொஸ்டின் சொல்லியிருக்கேன், எப்படி ஆன்சர்ஸ் பார்க்கலாம். Find courses with at least one student older than 21. Find courses with at least one student older than 21. அதாவது நம்ம 4 கோர்சஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? அந்த 4 கோர்சஸ்லையுமே எந்த கோர்சஸில் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்டாவது 21 அபோவ் இருக்காங்க ஏஜ் அப்படின்றது நம்ம செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுறோம் பார்க்கலாமா? ஸோ நமக்கு என்னென்ன இங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, ஃபைண்ட் கோர்சஸ் வித் அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட் ஓல்டர் தென் 21. நம்ம கொஷின் அதுதான். கோர்சஸ் கண்டுபிடிக்கணும். அட்லீஸ்ட் ஒன் ஸ்டூடெண்ட்டாவது 21லேருந்து அபோவாக எந்த கோர்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேத்தமெட்டிக்ஸில் யாருனா 21 அபோவ் இருக்காங்களா, ஃபிசிக்ஸில் யாருனா 21 அபோவ் இருக்காங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் யாருனா 21 அபோவ் இருக்காங்களா, பயாலஜியில் யாரும் 21 அபோவ் இருக்காங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அது என்ன பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். செலக்ட் கோர்ஸ் நேம். செலக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, கோர்ஸ் நேம் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் கோர்சஸ், இது அலைஸ் நேம். ஸோ கோர்சஸ்க்கு சீன் ஷார்ட்டாக கொடுத்தா நம்ம எல்லா இடத்துலையுமே கோர்சஸ்னு கொடுக்குறதுல அந்த சி கொடுத்து நம்ம டாட் வச்சோம்னா நம்மளோட காலம்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, செலக்ட் கோர்ஸ் நேம் ஃப்ரம் கோர்சஸ். கோர்சஸ்க்கு என்ன அலைஸ் நேம் வச்சுருக்கேன், சி. வேர் எக்ஸிஸ்ட், இது வந்து எக்ஸிஸ்டாக இருக்கா, உள்ளே இருக்க கண்டிஷன் எக்ஸிஸ்டான்னு செக் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் கோர்சஸ் ஃப்ரம் கோர்ஸ்ன்ற டேபிள்லேருந்து கோர்ஸை நேமை செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, செகண்ட் திங் என்னென்னு பாருங்கள். ஸோ கீழேருந்து மேலே போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எல்லா டைமே கீழேருந்து தான் மேலே சொல்கிறேன், ஒரு டைம் மேலேருந்து கீழே சொல்லுன்ட்டு. வேர் எக்ஸிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணும், செலக்ட் ஒன். இங்கே ஒன்னுக்கு பதிலாக நம்ம ஸ்டார் கூட யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒன்னாவது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கா அப்படின்றதுக்கு தான் அங்கே ஒன்னுன்னு போட்டேன். நம்ம செலக்ட் ஸ்டார்னு யூஸ் பண்ணலாம், இல்லை செலக்ட் ஒன்னு யூஸ் பண்ணலாம். ரெண்டு யூஸ் பண்ணாலும் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். செலக்ட் ஒன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் அலைஸ் நேம் எஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ செலக்ட் ஒன் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் எஸ் டாட் கோர்ஸ் ஐடி. எஸ்னால் என்ன, இப்போது நமக்கு எந்த டேபிள், எஸ் ஸ்டூடெண்ட் டேபிள் தான் எஸ். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்க கோர்ஸ் ஐடியும் ஈக்குவல் டு சி டாட் கோர்ஸ் ஐடி. சின்றது என்ன டேபிள், கோர்சஸ்ன்ற டேபிள். கோர்சஸில் இருக்க கோர்ஸ் ஐடியும் ஸ்டூடெண்ட்டில் இருக்க கோர்ஸ் ஐடியும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஸோ ரெண்டு டேபிள்லையும் எது காமனாக இருக்கோ, ஸோ ரெண்டு டேபிளையும் ஐடி தானே நமக்கு காமனாக இருக்கும், அதில் ரெண்டு எது ஈக்குவலாக இருக்குது போர்ஷன் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஓகே, அண்ட் அதே போல் என்ன சொல்லியிருக்கேன் கண்டிஷனில் கீழே பாருங்கள். எஸ்னா ஸ்டூடெண்ட் டேபிள், ஸ்டூடெண்ட் ஆன் ஸ்டூடெண்ட் ஏஜ். ஸ்டூடெண்ட் டேபிளில் ஸ்டூடெண்ட் ஏஜ் கிரேட்டர் தென் 21 யாருக்கு இருக்கோ அவங்களோட கோர்ஸ் ஐடியை தான் இங்கே கம்பேர் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஏஜ் கிரேட்டர் தென் 21 யாருக்கு இருக்குன்னு பாருங்கள். ஷாலினி ஏஜ் 20, அப்போது கிடையாது. நகுலன் 22, அப்போது ஓகே. அண்ட் 19 இல்லை, 21 அபோவ் தான் கேட்டிருந்தேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்ல, கிரேட்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ 21 அபோவ் தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ நகுலன் நமக்கு கிடைப்பாங்க, கலா கிடைப்பாங்க, அண்ட் நரி கிடைப்பாங்க. இந்த 3 பேரும் நமக்கு கிடைப்பாங்க இல்லைங்களா? ஸோ நகுலன் என்ன 3 கோர்ஸ் ஐடி, அப்போது இங்கே 3 இருக்கும். 3 என்ன பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ட் தென் வேறு யார் கிடைப்பான்னு சொன்னேன், கலா வந்து என்ன 1, அப்போது மேத்தமெட்டிக்ஸ். நரி என்ன 25, அவங்க வந்து
கோர்ஸ் ஐடி 1, அப்போ அவங்களும் மேத்தமெட்டிக்ஸ். நம்மளோட அவுட்புட் என்னவாக இருக்க போது? மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். இது நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டூடெண்ட் ஏஜ் greater than 21 இருக்கணும் அண்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் 2 கண்டிஷனுமே நமக்கு சக்ஸஸ் ஆகணும், அப்போ தான் கிடைக்கும். ஓகே, 21 இருக்க ஸ்டூடெண்ட் ஏஜ் greater than 21 இருக்க ஐடியை தான் ரெஃபர் பண்ணுவாங்க, இங்கே கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 2 டேபிளையும் கம்பேர் பண்ணி காமனாக இருக்கிறதை எடுத்துகிட்டு அவங்க அட்லீஸ்ட் ஒன்னாவது எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ யார் யாரெல்லாம் இருக்கோ அங்கே இங்கே இருக்கும். அவங்களோட டேட்டா இப்போது இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆக போகுது. கோர்ஸ் நேமாக செக் பண்ணி பார்க்கலாமா? சொன்னேன் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கரெக்டாக வந்திருக்குங்களா? எஸ். ஸோ இங்கே 1க்கு பதிலாக நம்ம ஸ்டார் கூட யூஸ் பண்ணலான்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ சேம் அவுட்புட். ஓகே, என்னடா திடீர்னு 1 எக்ஸிஸ்ட்னா அட்லீஸ்ட் ஒன்றாவது இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக அங்கே எக்ஸிஸ்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நெஸ்டட் சப்கொரி. நெஸ்டட் சப்கொரினா என்னென்னு பாருங்கள். A nested subquery is a subquery within another subquery. ஒரு சப்கொரிக்குள்ளே இன்னொரு சப்கொரி மாதிரி இருக்கும், அதுதான் நெஸ்டட் சப்கொரி சொல்லியிருக்கோம். இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் பெர்ஃபார்மிங் காம்ப்ளெக்ஸ் ஃபில்டரிங் ஆர் அக்ரிகேஷன்ஸ். இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். அவுட்டர் கொரி, மிடில் கொரி, இன்னர் கொரி. ஸோ இவ்வளோ நேரம் அவுட்டர் கொரி இன்னர் கொரி மட்டும் இருக்கும், நடுவில் இன்னொரு மிடில் கொரி வரப்போகுது. இந்த மாதிரி தான் நெஸ்டட் சப்கொரி இருக்க போகுது. செக் பண்ணுவோம். ஓகே, கொஷின் என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட், ஃபைண்ட் தி நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are enrolled in courses that have more students than the average number of students per course. கொஷின் புரியுதா? ஃபைண்ட் தி நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are enrolled in the course. ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி நேம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். கோர்சஸில் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்டாக இருக்காங்க அவங்க நேம்ஸ் கண்டுபிடிக்கணும். that have more students than the average number of students per course. அதாவது பர் கோர்ஸை விட ஆவரேஜ் விட யார் அதிகமாக மோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்னர் கொரியிலேருந்து போகலாமா? ஈஸியாக இருக்கும், இல்லைனா உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். ஃபஸ்ட் இன்னர் முடிச்சிடலாம், அப்புறம் மிடில், அப்புறம் அவுட்டர் பார்க்கலாம். இன்னர் கொரியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். calculate the average number of students per course. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம பார்த்தா தானே நம்ம கண்டுபிடிக்க முடியும் எது ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஃபஸ்ட்டு நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அகைன் பாருங்கள். ஃபைண்ட் தி நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are enrolled in the course that have more students than the average number of students per course. ஒரு கோர்ஸ்லேருந்து யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் போய் பாருங்கள். select student count average. எப்படி? இது ஸ்டூடெண்ட் கவுண்ட் நம்ம வச்சுருக்க நேம் இல்லையா. ஃப்ரம் செலக்ட் கோர்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, கோர்ஸ் ஐடியும் ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் ஐடியை கவுண்ட் பண்ணிக்கோ, கோர்ஸ் ஐடி டிஸ்பிளே பண்ணு. ஸ்டூடெண்ட் ஐடி அலைஸ் நேம் என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட் கவுண்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ செலக்ட் கோர்ஸ் ஐடி அண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி, 2 ஐடியும் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட் ஐடியோட கவுண்ட்டு வேணும். ஸ்டூடெண்ட் ஐடியில் ஸ்டூடெண்ட் ஐடியோட கவுண்ட்டு ஆஸ் ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஃப்ரம் என்ன டேபிள்லேருந்து? ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்லேருந்து. குரூப் பை கோர்ஸ் ஐடி. கோர்ஸை வந்து குரூப் பண்ணால் தானே நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி எந்தெந்த தனியாக குரூப் பை என்ன பண்ணோம் நமக்கு. இப்போது இங்கே 4 கோர்ஸ் இருக்குது. மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, 1 செக் டிஸ்பிளே பண்ணுறேன். select star. ஸோ மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயாலஜி 4 கோர்சஸ் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட. இந்த 4 கோர்ஸையும் குரூப் பண்ண போகிறாங்க. குரூப் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேபிளில் யாரெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் குரூப்ஸ் ஒரு ஓரமாக வாங்க, ஃபிசிக்ஸ் குரூப்லாம் யார், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்லாம் யார், பயாலஜி குரூப்லாம் யார் அப்படின்றத இப்போ ஏலாம் ஒரு குரூப், பிலாம் ஒரு குரூப், சிலாம் ஒரு குரூப் சொல்கிறோம்ல, அது மாதிரி கோர்சஸ் நேம் வச்சு எல்லாத்தையும் ஒரு ஐடியை வச்சு கோர்ஸ் நேம் யூஸ் பண்ணி ஐடி யூஸ் பண்ணி ஒரு குரூப்பாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். கோர்ஸ் நேமும் ஐடியும் யூனிக் தானே. ஸோ ஐடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் நேம் சொன்னால் புரியுன்றதுனால நான் சொன்னேன். ஸோ இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஐடியை வச்சு குரூப் பை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒரு தனித்தனி குரூப்பாக பிரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள்.
கோர்ஸ் ஐடி 1 2 3. ஏன் 4 வரல? 1 2 3 மட்டும் இருக்குது. பிகாஸ் 4 நான் எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே ரெஃபர் பண்ணலை, அதனால் நான் எனக்கு 4 கிடைக்கல. ஓகே, நான் குரூப் பை பண்ணியிருக்கிறதுனால 1 இருக்க 1 மேத்தமெட்டிக்ஸில் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கோர்ஸ் ஐடி 1 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கோர்ஸ் ஐடி 2 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கோர்ஸ் ஐடி 3 1 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இப்போ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னு புரியுதா? இந்த ஸ்டெப் என்ன பண்ணுறது உங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஸ்டூடெண்ட் கவுண்ட், இந்த ஸ்டூடெண்ட் கவுண்ட் இப்போது இங்கே இருக்குது. அதை ஆவரேஜ் கவுண்ட் எது அப்படின்னு செக் பண்ணி வச்சுப்பாங்க. ஆவரேஜாக யார் இருக்காங்கன்ற செக் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த ப்ராசஸ் இருக்கட்டும். அப்படியே மேலே போகலாம், நான் சொல்கிறேன். இப்போது மிடில் லேயர் போகலாம். மிடில் என்ன பண்ணுறாங்க? ஃபைண்ட் கோர்ஸ் ஐடிஸ் வித் மோர் ஸ்டூடெண்ட்ஸ் தேன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர் கோர்ஸ். கோர்ஸ் ஐடியை செலக்ட் பண்ணுறாங்க. மோர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கு இருக்காங்களோ அவங்களோட கோர்ஸ் ஐடி தன் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர் கோர்ஸ். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்போ இந்த ப்ராசஸையும் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நம்ம செக் பண்ணலாம். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பை கோர்ஸ் ஐடி. ஆல்ரெடி நம்ம இங்கே குரூப் பை பண்ணியிருந்த கோர்ஸ் ஐடியை அதே மாதிரி இங்கேயும் குரூப் பை பண்ணி பார்க்குறாங்க, செக் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? கோர்ஸ் ஐடி 1. ஸோ நமக்கு பார்க்கும்போதே தெரியுது அதோட கவுண்ட்டு தான் நமக்கு அதிகமாக இருந்தது இல்லைங்களா? ஸோ ஆவரேஜாக அதிகமாக யார் இருக்கா? ஆவரேஜ் விட அபோவ் யார் இருக்காங்க? கோர்ஸ் ஐடி 1 தான் இருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் என்ன பண்ணுது? செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கோர்ஸ் ஐடி இன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கு? இங்கே இன்னுன்னா இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்குங்க? 1 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 1 இங்கே கம்பேர் பண்ணி யாருக்கு என்ன 1 எந்தெந்த ஐடியோட ஸ்டூடெண்ட் நேம்லாம் இருக்கோ அவங்களோட எல்லா டேட்டாவும் நமக்கு காட்ட போகுது. ஷாலினி, ஜனா, கலா, நரி இவங்க எல்லாருமே கோர்ஸ் ஐடி 1 படிக்கிறவங்க. அவங்களோடது தான் அதிகமாக இருக்குது, ஆவரேஜை விட அபோவாக இருக்குது. கொஷின் பாருங்கள். Find the names of students who are enrolled in courses that have more students than the average number of students per course. Per course. இல்லையா? ஸோ எப்படி ஒர்க் ஆச்சுன்னு புரியுதா? அகெயின் ஒரு டைம் ஷார்ட்டாக சொல்கிறேன், குயிக்காக செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்? செலக்ட் கோர்ஸ் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் ஐடி கவுண்ட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு டேபிள் இல்லாமல் ஒரு டேட்டா கிடைக்கும், குரூப்டு டேட்டாவாக கிடைக்கும். அதுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். அந்த காலம் நேம் என்ன? ஸ்டூடெண்ட் கவுண்ட்டுன்னு வச்சுருக்கேன். ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ற டேபிளில் இருந்து பண்ணுறோம். அப்புறம் கோர்ஸ் ஐடியை குரூப் பை பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? கோர்ஸ் ஐடி என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? குரூப் பண்ண சொல்லியிருந்தேன். அண்ட் தென் எனக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிது. இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிது? ஒரு அவுட்புட் கிடச்சிது. என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், ஸ்டூடெண்ட் கவுண்ட். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் கவுண்ட் எல்லாமே நான் எங்கே ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறேன்? இங்கே ஃப்ரம் பண்ணியிருக்கு. ஃப்ரம்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் யார் பண்ணி வைக்கிறேன்? ஸ்டூடெண்ட் கவுண்ட்டை செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் கவுண்ட்டோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்து அதை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் கவுண்ட்டோட ஆவரேஜ் பார்த்து அதை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறாங்க. ஸ்டூடெண்ட் கவுண்ட்டோட ஆவரேஜ் என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. நோ காலம் நேம் 2. ஓகே, நான் இங்கே காலம் நேம் கொடுக்கல இல்லையா, அதனால் நோ காலம் நேம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சரியா? ஸோ ஆவரேஜ் கவுண்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஓகே, ஆவரேஜாக 2 இருக்குது. அண்ட் தென் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கவுண்ட் என்ன? 2. ஓகே, அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். செலக்ட் கோர்ஸ் ஐடி ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். கோர்ஸ் ஐடி ஸ்டூடெண்ட் டேபிள்னு செலக்ட் பண்ணிக்கோ, குரூப் பை பண்ணிக்கோ கோர்ஸ் ஐடியை. அப்புறம் ஹேவிங் கவுண்ட் ஸ்டூடெண்ட் ஐடி கிரேட்டர் தென். ஸ்டூடெண்ட் ஐடி என்ன பண்ணணும்? கிரேட்டர் தென்னாக இருக்கணும். ஸோ 2 விட கிரேட்டராக என்ன இருக்குது? ஸ்டூடெண்ட் ஐடி கிரேட்டர் தென் 2. ஸ்டூடெண்ட் இப்போ இதை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம். ஓகே, நான் ஒரு பண்ண விட்டுட்டேன். ஓகே, parenthesis ஓகே. கோர்ஸ் ஐடி 1 தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இது எனக்கு அவுட்புட் 2வாக கொடுத்துருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட் ஐடியோட கவுண்ட் 2வை விட அபோவாக இருக்கணும். என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டூடெண்ட் ஐடியோட கவுண்ட் எனக்கு எப்படி இருக்கணும்? 2வை விட அபோவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போது 2வை விட அபோவாக எனக்கு என்ன கோர்ஸ் ஐடி இருந்தது?
1 தான் வந்து 4 கவுண்ட் இருந்தது, மற்றதில் வந்து 2 அண்ட் இன்னொன்றுத்தில் 1 கவுண்ட்டு தான் இருந்தது. ஆவரேஜ் கவுண்ட் வந்து 2 சொல்லியிருக்காங்க. அப்போ 2 விட அபோவ் தான் எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே. ஸோ அபோவ் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, கோர்ஸ் ஐடி 1 தான் கிடச்சிருக்கு. அந்த கோர்ஸ் ஐடி ரெஃபர் பண்ணி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கீங்க. செலக்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் கோர்ஸ் ஐடி இன் சொல்லிவிட்டு இப்போ இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இன்ல 1 கிடச்சிருக்கு. இப்படி தான் ஒரு கொரீஸாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஒரு கொரியாக நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி .NET ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.